என்னோட ஃபோனை எக்ஸாக்டாக 3 அட்டம்ப்ஸில் அன்லாக் பண்ணிடுவேன்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் 5 அட்டம்ப்ஸில் சொல்ல முடியாது இல்லையா? இதை தான் கோடிங்கில் வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். வைல் லூப்பும் கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரி தான். ஆனால் வைல் லூப்பில் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் கொடுத்து ஒர்க் பண்ண முடியும், ரேஞ்ச் இல்லாமலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச்னா லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னு கரெக்டாக நம்ம சொல்லலாம். அதுவே ரேஞ்ச்லெஸ் லூப்னா எத்தனை வாட்டி லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னு கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஃபோன் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 1234 அப்படின்னு சொல்லி என்னோட ஃபோன் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கேன். டெஸ்ட் பாஸ்வேர்டுங்கிற ஒரு வேரியபிள்ல நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அடுத்து வைல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா டெஸ்ட் பாஸ்வேர்டில் இருக்கிற டேட்டாவும் ஃபோன் பாஸ்வேர்டில் இருக்கிற டேட்டாவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த லூப்பில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னன்னா டெஸ்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ள என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அலர்ட்ல ஆக்சஸ் கிராண்டட்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இதை தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதில் கொடுத்துருந்த ஸ்ட்ரிங்கும் நம்மளுக்கு தெரியுது, என்டர் த பாஸ்வேர்டுன்னு. ஸோ இதில் நான் இப்போது ஒரு தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், 3456 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் என்டர் பண்ணுற இந்த 3456 தான் டெஸ்ட் பாஸ்வேர்டுங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இந்த ப்ராம்ப்ட் வழியாக அது இந்த டெஸ்ட் பாஸ்வேர்டில் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ செக் பண்ணி பார்க்குது. டெஸ்ட் பாஸ்வேர்டில் 3456 இருக்கு. ஃபோன் பாஸ்வேர்டில் ஆல்ரெடி நம்ம கொடுத்த 1234 இருக்கு, விச் இஸ் நாட் ஈக்குவல். 3456ம் 1234ம் நாட் ஈக்குவல். அதனால அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். திருப்பியும் நம்ம கிட்ட வந்துட்டு கேட்கும் என்டர் பாஸ்வேர்டுன்னு. கேட்குதா? ஸோ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. நான் அகெயின் தப்பான பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என்டர் த பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ இது ஈக்குவலாக இல்லை, இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட திருப்பி திருப்பி இந்த ப்ராம்ப்டை தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், 1234. ஆக்சஸ் கிராண்டடுங்கிற மெசேஜ் வந்துருச்சா? ஸோ இதுதான் அந்த அலர்ட்ல நான் கொடுத்துருந்த மெசேஜ். இப்போ டெஸ்ட் பாஸ்வேர்டில் நான் கொடுத்த 1234 ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபோன் பாஸ்வேர்ட்லையும் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த 1234 தான் இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவல். அதனால இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை. லூப் பிரேக் ஆகி